நான் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு ரசிகர், எங்க போனாலும் என்னை தேடி தேடி வந்து ஒரு ரசிகர். நாங்க 2 நிமிஷம் இப்படி ஒரு ரசிகரை என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே இல்லைங்க. எது சொன்னாலும் அல்லாஹ் அக்பர். இனிது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கிராத் போதப்படும். கிராத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் பயான் செய்வார்கள். அதன் பிறகு பட்டமளிப்பு விழா நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் விழா அவர்கள் பயான் செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவேறும். இப்பொழுது கிராத் ஓதுவதற்காக வேண்டி ஹாஃபிஸ் சாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர். وقيل ادخلا النار مع الداخلين. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العظيم. ما شاء الله. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் அழகாக குர்ஆனை ஓதி அதன் தொடர்ச்சியாக நமக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருந்த ஹஜ்ரத் மௌலானா அலி மில்லத் ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை தொடருவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கிடைக்காம விட மாட்டேன். எனக்கு தேவையானதை வாங்காம கிடைச்சே மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டிய சலாமத்தை வாங்காம விட மாட்டேன். இதுவரைக்கும் நாம் சொன்ன விஷயங்கள் நமது மதரசாவில் IHS என்ற விஷயத்தில் இந்த டாபிக்ல மதரசாவில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது அல்லாமல் விருப்பப்பாடமாக SCV என்ற பேட்டரி நமது மாணவர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் வெகேஷனல் கோர்ஸ் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நமது மதரசாவில் இருக்கிறது. ஸ்கூல் என்ன, வெறுமனை 5வது படித்திருந்தால் போதும், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிப்பதற்குண்டான வாய்ப்பு நமது மதரசாவில் இருக்கிறது. வேற எங்கேயுமே பற்றி பேசுவது நமது கொடக்குடி மதரசாவில்
கலிஜா நிஸ்வானை பற்றி பேசி சொல்லப்படுற விஷயம் இங்கே உள்ளதான். இங்கே உள்ள விஷயம் 6வது இருந்து 12வது படிப்பதற்கான வாய்ப்புகள் நமது பாரசாமி இல்லைங்க. நான் 12th முடிச்சுட்டாங்க. எது டிகிரி கோர்ஸ் இருக்கிறதா ஆம் இருக்கிறது. 5 விதமான டிகிரி கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நமது பாரசாமி இருக்கிறது. BA அப்சல் உலமா, BCom, BA சைக்காலஜி, BBA போன்ற 5 விதமான டிகிரி கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு நமது பாரசாமி இல்லைங்க. இல்ல டிகிரியும் முடிச்சிருச்சு. ஏதேனும் வேலை வைப்புக்குண்டான நேரத்தை வீணா செலவழிக்கக்கூடிய இந்த நேரத்தை பிரயோஜனமா பயன்படுத்துவதற்காக எது படிக்கிறீங்களா? ஆம் இருக்கிறது. 9 விதமான வெகேஷனல் கோர்ஸ் திறன் மேம்பாட்டு கல்விகள் நமது மாசாவில் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 4 மாத கோர்ஸ் 9 கோர்ஸ்கள் நமது மாசாவில் இருக்கு. ஆரம்பமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுவுமே தெரியலங்க. ஏபிசிக்கு ஒண்ணுமே தெரியல. எழுத படிக்க பேசுவதற்கான திறமைகளை நமது மாசாவில் கற்றுக் கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2வது நமது மாசாவில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தனது மொபைலை எவ்வாறு பெறக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாப்பது, பிறர் எவ்வாறு ஹேக் செய்வார்கள், அதை விட்டு நம்முடைய மொபைலை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும், நம்ம வீடியோ மொபைல் லேப்டாப் போன்ற கம்ப்யூட்டர் போன்றவை தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியா நீங்க கேட்கிற அப்படின்னா நாங்க கத்துறது ஒரு பிரோஜனம் இல்லாம போயிடும். நாங்க சந்தோஷிச்சு வந்தது பிரோஜனம் இல்லாம போயிடும். இருக்கக்கூடிய உங்களோட நிர்வாகி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகி செய்யக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு தெரியாது. என்னென்ன மதரசாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள், உங்களோட உஸ்தாதுகள் என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. ஒன்று இத்தனை பேருடைய தியாகம் இதனை இல்லாம போயிடும். மறுமை நாள சொல்லுவாங்க, யாருதான் நாங்க எங்களுடைய கடமையை செஞ்சோம், பெற்றுக்கொள்ளவில்லை இவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, முழுமையாக பெண்கள் செயல ரொம்ப சப்தமாக வருது. அதிரத்தவங்க பல அலுவலகங்களில நமக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி நம்மள்கிட்ட வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் முடிவு பெற வரைக்கும் அமைதி காத்து நம்ம அதை சிறப்பிச்சு கொடுத்தோம்னு சொன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். மூன்றாவதாக நம்ம விவசாயம் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன இருக்கு? ஃபேஷன் டிசைன், தையல் கலை, எவ்வாறு தனது குடும்பத்தார்களுக்கு சுண்ணத்தான முறையில் ஆடை தைத்து கொடுப்பது, இந்த விஷயம் படிப்பதற்குண்டான வாய்ப்பு நமது மனசாவில் இருக்கு. 4வதாக நமது மனசாவில் இருக்கிறது படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன தெரியுமா? பேசிக் அடிப்படையான முதலுதவிகள், பொதுவான முதலுதவி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நம்ம திடீரென்று ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் அதை எவ்வாறு முதலுதவி செய்ய வேண்டும் என்று படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, பெண்களுடைய அடுப்பறையில் அடுப்பாங்கட்டுல கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நான் சொல்ல ஒரு விஷயமே என்ன ஒரு ஃப்ளோ மாறி ஒரு விஷயத்தை பல விஷயம் சொல்லாம இன்னும் சொல்ல போனா இது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஞாபகத்துல எழுதி வச்சிருக்கேன். ஏன் குழந்தைக கூடாதுங்கிறதுக்காகவே அதை பார்த்து சொல்லும் போது கூட என்னால செய்ய முடியல, சொல்ல முடியல. காரணம் நீங்க கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னா சொல்லுவதுல பிரயோஜனம் இல்லை. அதனால தயவுசெய்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களோட எய்ம் மட்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடலாம். ஆனா நீங்க பேசுவதன் மூலமா நீங்க யாருக்கு பேச்சு கொடுக்கிறீர்களோ அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும். சரி பரவாயில்ல, அவங்க ஆர்வப்பட்டு உங்களோட பேச்ச கேட்கிறாங்க, இங்க ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல போய் விட்டுறலாம். ஆனால் நீங்கள் இருவரும் பேசி கொண்டிருப்பது பக்கத்தில் ஆர்வமாக கேட்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தயவு செய்து இன்னைக்கு சிறப்புக்குரிய நாள் நம்ம உட்கார்ந்து இருக்கணும்.
சொல்லப்படும். எங்க பெரியவங்க சொல்லுவாங்க என்ன, தமிழில சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, 40 முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து இருந்தால் அதில் ஒரு அபுதார் இருப்பார். அபுதார் என்று சொன்னால் அவுலியாக்களுக்கு மேல, அந்த அபுதாருடைய பரக்கத்தான் யாராவது எங்களுக்கு தாய் என்று துவா செய்தால் அந்த துவா அப்படியே கபூலாகும். நம்ம இத்தனை பேர் கூடி இருக்கும், உங்களுடைய வார்த்தைகளை வீணடிக்காது. காலையில கூட உறுதுணை நிகழ்ச்சியில சொன்ன ஒரு விஷயம் சொன்ன என்ன அப்படின்னா, எந்த நிகழ்ச்சி எந்த சபையில் அல்லாஹ் ரசூலை பற்றி தீனுடைய விஷயங்கள் பேசப்படுகிறதோ அதுதான் சொர்க்கத்தின் பூஞ்சோலை ரசூலா சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க, சொர்க்கத்தின் பூஞ்சோலை நீங்க கடந்து சென்றா நன்றாக ஏற்றுக்கொள்ளுங்க. சஹாபாக்களுக்கு என்ன, சொர்க்கத்தின் பூஞ்சோலை உலகத்துல இங்கே இருக்கு. ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி வியாபாரம் செய்யக்கூடிய மஜ்லிஸ், ரசூலை பற்றி தீனை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ், இதுதான் சொர்க்கத்தின் பூஞ்சோலை. சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும்? லா யஸ்மஊன ஃபீஹா லஹு வலா தஅதீமா. சொர்க்கம் என்று சொன்னால் வீண் பேச்சுக்கள் இருக்காது. முதல் விஷயம், வீண் பேச்சுக்கள் எங்க இருக்காது? சொர்க்கத்தில் இருக்காது. இந்த இடம் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவதும் அது இல்லாமல் போவதும் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சுக்கள் தான் இருக்கும். அதனால தயவு செய்து உங்களுடைய வீண் பேச்சுக்களை, தேவையில்லாத பேச்சுக்களை செய்து கொள்ளுங்கள், நிறுத்த உலகிச்சா அல்ல எங்களோட அந்த பாக்கெட் தந்துச்சா. 5வது நம்ம மாசாவை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிடிஆர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு திடீரென்று மூச்சடைப்பு ஏற்படும், திடீரென்று ஹார்ட் அட்டாக் ஏற்படும், உடனே ஆம்புலன்ஸ் வரது லேட் ஆகும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்ய வேண்டும் என்ற விஷயம் நம்ம மாசாவை படிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, பிடிஆர்டி சிறு குழந்தைகளுக்கு எவ்வாறு முதலுதவி செய்ய வேண்டும். திடீரென்று சளி பிடிக்கும், அது சரியே பிடித்திருக்காக தீர்ந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி முதலுதவி எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை படிப்பதற்கான வாய்ப்பு நம்ம மாசாவை இருக்கிறது. அது மட்டுமில்ல, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்ல, மாடிகளில் டெரஸ் கார்டன், மாடி தோட்டம், நெச்சில்லாத உணவு காய்கறி எவ்வாறு உற்பத்தி செய்வது, இயற்கை உணவிட்டு எவ்வாறு காய்கறிகளை பழங்களை உற்பத்தி செய்வது படிப்பதற்கான வாய்ப்பு நமது மாசாவில் இருக்கு. அது மட்டுமில்ல, ஆளுமை திறன், இந்த விஷயத்துக்கு ஒரு வருஷம் படிக்கிறது இருக்கு, 4 மாசம் கோர்ஸும் இருக்கு. அது மட்டுமில்ல, கடைசியாக ஆசிரியர் பயிற்சி, 1வது இருந்து 8வது வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எவ்வாறு டியூஷன் எடுப்பது, இது படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லா பெண்களுக்கும் இருக்கு, அனைத்து தரப்பு பெண்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், மதரசா என்று சொன்னால் கடகடகடகடன்னு என்னதான் குர்ஆன் ஓதுவது மட்டும்தான் இதை நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம மதரசாவில் இந்த விஷயங்கள் முழுமையா புரிந்து கொண்டு, முழுமையா தெரிந்து கொண்டு அதனை அடைவதற்குண்டான வாய்ப்பை வந்து அல்லாஹ் எல்லோருக்கும் தருவாங்க. இந்த விஷயங்களை 6 தன்மைகள், முழுமையான ஈமான், முழுமையான தக்வா, முழுமையான ஹயா, முழுமையான அஹ்லாக், முழுமையான துஆ, முழுமையான தஅவாவுடைய வாழ்க்கை, இதை முழுமையாக கற்றுக்கொண்டு நாமும் அமல் செய்து நம்ம சந்ததிக்கு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை ஆண்களுக்கு சேர்ப்பது பெண்கள் ஆண்களுடைய கடமை. ஏன்னு சொன்னால், ஒரு ஆணை தயாரிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா யாரை செலக்ட் பண்ணுவாங்க? பெண்ணை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு நபிமார்கள் வந்தார்கள் என்று சொன்னால், நபிமார்களுக்கு உறுதுணையாக அல்லாஹ் தஆலா பெண்ணை படைத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி வருவதற்கு முன்னால் அவருடைய தாய் அல்லாஹ் தஆலா படைத்திருந்தார், ரெடி பண்ணி இருந்தார். அவனை ஈமான் சரி செஞ்சிருந்தார். ஆசியா அம்மையாரை தயாரித்து பண்ணி வச்சிருந்தார். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகள் இருவரை தயாரித்து வச்சிருந்தார். இந்த சம்பவம் தெரியும், படிச்சிருக்கீங்க. அப்ப மூசா என்ற நபிக்கு முன்னால் இத்தனை பெண்களை அல்லாஹ் தயாரித்து வச்சிருந்தார். ஈசா என்ற நபிக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மரியமுடைய தக்வாவை ஈமான் அல்லாஹ் சரி பண்ணியிருந்தார். மரியமுடைய தக்வா இல்ல, அவருடைய அம்மா ஹன்னா, அவருடைய இம்ரான் அவருடைய ஈமான் அல்லாஹ் சரி செஞ்சிருந்தார். அப்ப பெண்களாகிய நீங்கள் இல்லாமல் ஆண்களாகிய இவர்களிடத்தில் இந்த 6 விஷயங்கள், சொர்க்கத்திற்குண்டான 6 விஷயங்கள் கிடைக்காது. ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم, நபிகள் சொன்னார்கள், இத்தகல்லாஹ் ஹைசுமா குன்து, எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், எந்த மஜ்லிஸில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒத்துபிஇ ஸய்யிஅத்துல் ஹஸனத தம்ஹுஹா, உங்களால் ஒரு தீய காரியங்கள் பாவங்கள் நிகழ்ந்துவிட்டால் அதை நீக்கக்கூடிய, அதற்கு பகரமான நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள். வஹாலத்தின் நாஸ் பிஹுலுகின் ஹஸனா, பிறரிடத்தில் அழகிய முறையில் பழகிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பினை வந்த அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும்
இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. வாஹிதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.